யாருமே எதிர்பார்க்காத விஷயம். அவரே நினைச்சிருக்க மாட்டார். 2 நாளைக்கு முன்னாடி குஷ்பு வீட்டு திருமணத்துல கலந்துக்கும் போது, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நம்ம மரணிக்க போறோம்ங்கிறது நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே லைட்டா நெஞ்சில் ஏதோ ஒரு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. சரி பரவாயில்ல, ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்திருக்காரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வலி இருந்திருக்கு. இல்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு உடனே கார் ஏறி வந்து வீட்டுக்கு வந்து இறங்கி உடனே சொல்லியிருக்காரு, மனைவிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து வலிக்குது, நீங்க என்னன்னு தெரியல அப்படின் போது 11 மணிக்கு கரெக்டா ஒரு சூப் குடிப்பாரு. சாயந்தரம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சின்னதா ஒரு வடை மாதிரி ஏதோ ஒண்ணு சாப்பிட்டாரு. ரொம்பலாம் எதுவுமே சாப்பிட மாட்டாரு. வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாரு. ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அது என்ன அப்படின்னா, பாக்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது. ஒரு டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா பேச மாட்டாரு. ஒரு பஞ்ச் டயலாக் பண்ண மாட்டாரு. பெருசா டான்ஸ் ஆட மாட்டாரு. பெருசா ஃபைட் ஆட மாட்டாரு. ஆனா அவருடைய முகம், அவருடைய அந்த அப்பாவித்தனமான முகம், கண்ணாடி போட்டுக்கிட்டு அதுல ஒரு கண்ணாடி. என்னுடைய காதலி உங்க மனைவி ஆகலாம், உங்களுடைய மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது சார். இழப்பு முடியாதானே சார்? குரு அவர் இறந்திருக்காரு. அந்த ஒரு இழப்பு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு வலி கொடுத்துருக்கும். நிச்சயமா வலி கொடுத்துருக்கும். நிச்சயமா அதுவும் ஒரு காரணம் எடுத்துக்கலாமா சார்? பாக்யராஜ் சார், பாரதிராஜா சாருடைய பாண்டிங் இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு பாண்டிங். அந்த மாதிரி எல்லாம் இங்க குரு சிஷ்யனை பார்க்கவே முடியாது. பாரதிராஜா சார் வந்து எப்பவுமே கூப்பிடுவாரு, பாக்கி பாக்கின்னு தான் கூப்பிடுவாரு. பாக்கி பாக்கி பாக்கின்னு கூடவே இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ரத்தின கல் வந்து சினிமா வந்து இழந்துச்சு சார். எப்படி அந்த அது ஒரு மீட் எடுக்க போகுது சார் சினிமா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகை குஷ்பு அவங்கள இல்ல திருமணத்துக்கு வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் போயிருந்தாரு. என்னடா அப்போ போனவர் இப்போ திடீர்னு வந்து இறந்துட்டாரு என்ற ஒரு துயர செய்தி யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியல சார். தமிழ் சினிமா உலுக்கிய வந்து ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி ஆகணும். எப்படி இறந்திருக்கா சார்? என்ன நடந்திருக்கு? நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி குஷ்புவோடைய மகள் திருமணம் வந்து கோவால நடந்தது இல்லையா? அந்த திருமணத்துல வந்து பாக்யராஜ் சார் வந்து முழுசாவே இருந்திருக்காரு. அதாவது வந்து காலையில வந்து முகூர்த்த நேரம், டிஃபன் சாப்பிட்றது, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றது, முழுக்க ஒரு குடும்ப உறுப்பினரா வந்து அந்த திருமண விழாவில் இருந்திருக்காரு. நிறைய சினிமா பிரபலங்கள் போயிருந்தாங்க. பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப கலகலப்பா, எப்பவுமே கலகலப்பா தானே இருப்பாரு. எப்பவுமே ஹியூமரா தான் பேசுவாரு, ஜாலியா தான் பேசுவார். ரொம்ப கலகலப்பா, ரொம்ப யதார்த்தமா இருந்திருக்காரு. எல்லாரோடையும் நல்லா பேசியிருக்காரு, சிரிச்சு பேசி இப்போ சந்தோஷமா இருந்திருக்காரு அந்த திருமணத்துல. அது அந்த அந்த அன்னைக்கு மாலையே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ளைட்ல கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நேத்திக்கு ஒரு நாள் சென்னை வீட்டில் வழக்கம் போல தான் இருந்திருக்காரு. சாப்பிட, எல்லாரோடையும் ஃபோனில் பேச, யதார்த்தமாக தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிருக்காரு. எப்போவுமே வந்து பாக்யராஜ் சார் வந்து வாக்கிங் போவார். அவர் வந்து லேக் ஏரியா நுங்கம்பாக்கத்தில் இருக்கார். பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டு வரது வழக்கம். அப்படிதான் வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள்ட்ட வாக்கிங் போயிட்டு வந்துருன்னு கிளம்பி போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே லைட்டா நெஞ்சில் ஏதோ ஒரு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. சரி பரவாயில்ல, ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்திருக்காரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வலி இருந்திருக்கு. இல்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் ஏறி வந்து வீட்டுக்கு வந்து இறங்கி உடனே சொல்லியிருக்காரு, மனைவிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து வலிக்குது, நீங்க என்னன்னு தெரியல அப்படின் போது, ரொம்ப நடந்தீங்களா, எப்போவோட ஜாஸ்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கு வலி. வலியில துடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது போல என்னோட டக்குன்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க சுதாரிச்சுட்டு. உடனே ஆம்புலன்ஸ் வர டைம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல, அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப மயக்கமா ஆகிற மாதிரி ஆயிருக்காரு பாக்யராஜ் சார். உடனே ஆம்புலன்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரீன்ஸ் ரோடு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. எமர்ஜென்சி அங்க போனப்பே பாத்தீங்கன்னா அன்கான்சியஸா தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஆம்புலன்ஸ்ல போகும்போதே அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே வந்து இறந்துதான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தகவல் இருக்கு அப்படி. ஸோ அது ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் தான். ஹாஸ்பிட்டலில் வந்து சிபிஆர் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க, கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு சடனா ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகி நின்றுச்சுன்னா ஒரு முயற்சி பண்ணுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட போராடி பார்ப்பாங்க. ஏன்னா கரண்ட் ஷாக் கொடுக்கும்போது அந்த இதய துடிப்பு ஏதாவது ஒரு சின்னதா இருந்தா கூட டக்குன்னு வந்து மறுபடியும் ஸ்டிமுலேட் ஆகி வந்து துடிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி சிபிஆர் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணிருக்காங்க, பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க என்ன காப்பாத்துறதுக்கு. ஆனா எதுவும் நடக்கல. 9:30 மணி சுமாருக்கு பாத்தீங்கன்னா அவர் இறந்துட்டாருங்கிறத டாக்டர் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் வந்து எனக்கு முதல்ல இந்த செய்தி வந்து 9 மணிக்கு இறந்திருக்காரு, ஒரு 9:50க்குலாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு போல செய்தி.
உடனே எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கிற ஒரு பிரபலம் வந்து ஃபோன் பண்ணார். சார் பாக்யராஜ் சார் இறந்துட்டதா சொல்றாங்களே, நீங்க பத்திரிகையில தானே இருக்கீங்க, தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஷாக், உண்மைன்னு பயங்கர ஷாக். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். சார் பொய்யா இருக்கும் சார் அப்படின்னு. இல்லை சார் அப்படி ஒரு செய்தி வருது, நீங்க வந்து ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னா நான் உடனே வேற ஒருத்தர், அவருடைய பாக்யராஜ் சாருடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் எனக்கு நண்பர், அவர்கிட்ட உடனே இம்மீடியட்டா கனெக்ட் பண்ண அவர் ஃபோன் எடுத்தாரு. சார் இப்படி ஒரு செய்தி சொல்றாங்களே அப்படின்னு கேட்டேன். தயங்கிட்டு தான் கேட்டேன். ஆமா சார் இறந்துட்டாரு, இப்பதான் 9:30 மணிக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மையாலுமே வந்து ஒரு பேரதிர்ச்சி. 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு சந்தோஷமா இருந்தவர், அவ்வளவு கலகலப்பா இருந்தவர். எங்கேயுமே அவருக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது, எதுவுமே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தெரியல. அதான் சார் அவரோட குரு பாரதிராஜா அவர்களோட இறப்பு, அவர் உடல்நிலை எப்படி இருந்து எல்லாமே செய்தி அப்பப்போ வந்திருந்தது சார். ஆனால் இவரோட உடல்நிலை பற்றி எந்த ஒரு நியூஸும் வந்ததே இல்லை. திடீர்னு பார்த்தா இறப்புன்னு வருது. அவர் உடல்நிலை சார்ந்த எந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததே இல்லை சார். இவர் வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அப்படின்னு எதுவுமே வரல. ஆனால் திடீர்னு உயிரிழப்பு. இது அதுதான் எப்படி? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. நான் வந்து ஞானப்பழம்னு ஒரு படம் வந்து அவர் வந்து நடிச்சார். அது வந்து ஆர்பி விஸ்வம்னு வந்து அறுவடை நாள்னு படம் இருக்கு இல்லையா, அதுல வந்து வில்லனா நடிச்சவர் அவரு. அவர் வந்து பாக்யராஜோட நண்பர், பாக்யராஜ் கூடவே டிராவல் பண்ணவர். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார், ஆர்பி விஸ்வம். அந்த கதை விவாதத்துல நான் காலேஜ் முடிச்சோன்னா 1 மாசம் அந்த கதை விவாதத்துல பாக்யராஜ் சாரோட இருந்தேன். நுங்கம்பாக்கம் லேக் ஏரியால அவர் ஆஃபீஸ்ல வந்து டெய்லி நடக்கும். அப்போ நான் பார்த்துருக்கேன். மதிய உணவுலாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்போல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோதான், ஒரு கப் ரைஸு, கொஞ்சம் கீரை, கொஞ்சம் காய்கறி, இவ்வளோதான் வச்சு பெருசாக சாப்பிட மாட்டார் பாக்யராஜ் சார். டயட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் அப்பத்துலேருந்தே. நான் சொல்கிறது வந்து ஒரு 95 காலகட்டம்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு கரெக்டாக ஒரு சூப் குடிப்பார். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்னதாக ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸு, அதாவது ஏதோ ஒன்று, ஒரு வடை மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டார். ரொம்பலாம் எதுவுமே சாப்பிட மாட்டார். வாக்கிங்கு, எக்ஸசைஸு எல்லாமே வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவார். ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இன்சுலின் போடுவார். சுகர் இருந்தது, இன்சுலின் போடுவார். அந்த காலத்துல இன்சுலின் போடுவார். கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த சுகர் இருக்கிறதுனால எப்படின்னா, அது ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பாயிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக பார்த்தீங்கன்னா உடம்ப பார்த்துக்குவார். ஆனாலும் இது நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரில. எந்த அறிகுறியுமே இல்லாம திடீர்னு வந்து சடனா வந்து கொலாப்ஸ் ஆயிருக்காரு அப்படின்றது ரொம்ப வருத்தமான விஷயம். யாருமே எதிர்பார்க்காத விஷயம். அவரே நினைச்சிருக்க மாட்டார். 2 நாளைக்கு முன்னாடி குஷ்பு வீட்டு திருமணத்துல கலந்துக்கும் போது, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நம்ம மரணிக்க போறோங்கிறது நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி ஒரு மரணம் தான் இது. இப்பதான் வந்து பாரதிராஜா சாருடைய டெத்துல நம்ம பார்த்தோம். அவருடைய சிஷ்யன் தானே இவரு, கூடவே இருந்தார் இல்லையா. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு செய்திங்கிறது ஒரு பேரிடிங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு சார். ஏன்னா இவர் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்த நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், இவர் சினிமா பார்த்த விதங்களாக இருக்கட்டும், முக்கியமாக நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் இவர் தான்ப்பா இது ஃபஸ்ட்டு பண்ணார், நீங்கள் வியந்து போன விஷயம் எதை சார் சொல்வீங்க? தமிழ் இவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாருங்கிறதை விட இந்த திரைக்கதையில பண்ண சாதனை இருக்கு பாத்தீங்களா, அது இது வரைக்கும் யாராலையும் முறியடிக்க முடியல. இந்திய அதான் எப்படி, எதனால சார்? எதனால? அவர் எடுத்த படங்கள்லாம் பாருங்களேன். எதனாலன்னா அவர் எடுத்த எல்லா படங்களுமே வெற்றி படங்கள். முதல் படம் சிவரில்லா சித்திரம், அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்லிங் 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 எடுத்தாரு, மௌன கீதங்கள் எடுத்தாரு, பாமா ருக்மணின்னு எடுத்தாரு, பொய் சாட்சின்னு எடுத்தாரு, விடியும் வரை காத்திரன் எடுத்தாரு. இப்படி எடுத்த படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல படங்கள், அழுத்தமான படங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு கதை, திரைக்கதை அது வந்து அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். ஒவ்வொரு காட்சியும் எப்படி நகரணும், இந்த காட்சிக்கு அடுத்து எந்த காட்சி வைக்கணும், என்ன டயலாக் பேசணும், அது வரைக்கும் வந்து ரொம்ப துல்லியமா பண்ணுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முந்தானை முடிச்செல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள்ல மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம், மிகப்பெரிய ரெக்கார்டு. அந்த சாதனை ஏவி வந்து 100 படத்துக்கு மேல எடுத்திருக்காங்க. அவங்களே வந்து சரவணன் சாரே சொல்லியிருக்காரு, எங்க பேனர்ல எடுத்த 2 படம் எங்களுக்கு மிகப்பெரிய வசூலை கொடுத்த படம். 1 முந்தானை முடிச்சு, 1 சம்சாரம் அது மின்சாரம். அந்த வரிசையில முந்தானை முடிச்சினுடைய முருங்கக்கா காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பயங்கர ஹைலைட், பயங்கர பேசப்பட்டது. அதுக்கு அடுத்து இம்மீடியட்டா வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாரு, சின்ன வீடுன்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாரு. டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனா இருந்துச்சு, கேட்சியா இருந்துச்சு. டைட்டில் இப்படி இருக்கு, ஆனா உள்ள போய் கருத்து, ஆனா உள்ள கருத்து வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கருத்தெல்லாம் தெளிவா சொல்லுவாருங்க. எந்த கருத்து எடுத்தாலும் தெளிவா சொல்லுவாரு. எந்த கருத்து எடுத்தாலும் ஹியூமர் சென்ஸோட சொல்லுவார். சின்ன வீடுலாம் பாத்தீங்கன்னா அது டைட்டில் என்ன சின்ன வீடுன்னு வச்சிருக்காருன்னு நினைச்சாங்க. ஆனா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல அவர் சொன்ன விஷயம். அது ஒரு மேஜிக் தானே சார்? நிஜமாங்க, அதெல்லாம் வந்து யாராலையுமே செய்ய முடியாது. அவர் பாக்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது. ஒரு டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா பேச மாட்டாரு, ஒரு பஞ்ச் டயலாக் பண்ண மாட்டாரு, பெருசா டான்ஸ் ஆட மாட்டாரு, பெருசா ஃபைட் ஆட மாட்டாரு. ஆனா அவருடைய முகம், அவருடைய அந்த அப்பாவித்தனமான முகம், கண்ணாடி போட்டுக்கிட்டு, அதுல ஒரு கண்ணாடி, அப்படி ஒரு அந்த 7 நாட்கள் எப்பா அந்த படம்லாம் யாராவது எடுக்க முடியுமா? அந்த 7 நாட்கள்லாம்
அந்த படத்துல வர அந்த அந்த கதாபாத்திரத்தெல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது. பாலக்காட்டு மாதவன்ற கதாபாத்திரத்தை அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன தைரியம் இருந்தால் அந்த கிளைமேக்ஸ் வைக்க முடியும். அந்த மாதிரிலாம் ஒரு கிளைமேக்ஸ் வச்சவர். அதாவது ராஜேஷ்க்கு வந்து அம்பிகாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அம்பிகா வந்து பாக்யராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. பாக்யராஜ் நினைச்சிட்டே இருப்பாங்க. ராஜேஷ் கூப்பிட்டு வந்து சொல்லுவார், நீங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க, நீங்க உங்க காதலி நீங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு அந்த கடை கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது வந்து என்னுடைய காதலி உங்க மனைவி ஆகலாம், உங்களுடைய மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது சார் அப்படின்னு. தியேட்டரே வந்து கிளாப் பண்ணிச்சுங்க இந்த டைலாக்கு. அப்படி ஒரு புரட்சிகரமான டைலாக்கு. அவரு பண்ண சாதனைகள்லாம் நம்ம பேசிக்கிட்டே போலாங்க. ஒவ்வொரு படத்துலயும் ராசுகுட்டின்னு ஒரு படம் பண்ணாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அம்மா சென்டிமெண்ட்ல அந்த படம் பண்ணாரு. சிவாஜி கணேசனை வச்சு பாத்தீங்கன்னா தாவணி கனவுகள்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த தாவணி கனவுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டருக்கு போவார். 5 தங்கச்சிக்கு அண்ணன், கஷ்டப்படுற குடும்பம். தியேட்டருக்கு போவார், 5 தங்கச்சியை கூப்பிட்டு போவார். படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு முத்த காட்சியான வரும். கொஞ்சம் விரசமான காட்சி வந்து ஸ்கிரீன்ல வரும். அது வந்து தங்கச்சிங்க பார்க்க கூடாது, எல்லாம் வயசு பொண்ணுங்க, அதனால தங்கச்சிங்க பார்க்க கூடாது. சில்லறைய சிதற விடுறதா ஒரு 50 பைசா நினைக்கிறேன் எடுத்து கீழே போட்டுருவாரு. வேணும்ட்டே போட்டுட்டு 50 பைசா ஒழிஞ்சு தேடுங்க 50 பைசா ஒழிஞ்சு தேடுங்கன்னு சொல்லி தேட விடுவார் தங்கச்சி. தங்கச்சிங்களுக்குலாம் அப்படின்னா நல்ல காட்சி ஓடுது, இதுல அண்ணன் தேட சொல்றாரு அப்படின்னு காட்சியை நிமிர்ந்து பார்ப்பாங்க. தேடுகன்றல அப்படி தலையை அமைக்கி தேட வைப்பாரு. இந்த மாதிரி காட்சியெல்லாம் நீங்க நினைக்க முடியாது. ஒரு காட்சி அது தங்கச்சிங்க பார்க்க கூடாது, அது நல்லாவும் இருக்கணும், மக்கள் பார்க்கும்போது ரசிக்கணும், ரசனையாவும் இருக்கணும். அப்படி வந்து காட்சி எடுத்தவர். அந்த மாதிரி தூரல் நின்று போச்சு. அந்த படம் நீங்க பாத்துருக்கீங்களா? ஏன் சோக கதையை கேளு தாய் குலமேன்னு நம்பியாரோட சேர்ந்து அந்த படம். சுலோக்ஷனா வந்து ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவர் எடுத்த எந்த படமே குறை சொல்ல முடியாதுங்க. இது நம்மால்னு ஒரு படம் பண்ணார் இல்லையா, அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல பீக். அது அருமையா ஒரு பிராமின் பொண்ணை மையப்படுத்தி ஒரு கதை, ஒரு காதல். அந்த டைட்டில் வந்து ஒரு புரட்சிகரமா டைட்டிலா இருக்கும். இது நம்ம ஆளு. அந்த படத்தை எங்க அப்பா தான் டைரக்ட் பண்ண வேண்டியது. அந்த படம் வந்து ஒத்துக்கிட்டு டைரக்ட் பண்றது ஒத்துக்கிட்டு 1 மாசம் டிஸ்கஷன்லாம் போனாங்க. சில காரணங்கள்னால அந்த படத்தை வந்து அப்பா பண்ண முடியல. ரைட்டர் பாலகுமாரன் அதுக்கப்புறம் அந்த படத்தை பண்ணாரு. அந்த படம் அது வந்து அந்த நேரத்துல இளையராஜா சாரோட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாக்யராஜ் சாருக்கு. நானே மியூசிக் போடுறேன்னு போட்டாரு. அன்னைக்குல ஒரு பாட்டு சோபனா ஆடுவாள்ல, நான் ஆளான தாமரை, அந்த சாங் கேட்டிருப்பீங்க. கேட்காம யாருமே தவிர்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாங் அது. அது மியூசிக், அவர் மியூசிக்ல பண்ணாரு. அது மூலமா மியூசிக் டைரக்டரும் உள்ள வராருல சார் அந்த படத்தின் மூலமா. அவர் வந்து சாதனையாளர். அதான் எப்படி சார் ஒரு மனுஷன் டைரக்டரா இருக்க முடியுது? குணச்சித்திர நடிகர், ஹீரோ, இப்படி எல்லா ஒரு துறையிலும் ஒரு கலைக்கணும் எப்படி சார்? அது சில பேரால சாத்தியங்க. அது சில பேரால சாத்தியம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு நடிகன் அந்த அவ்வளவு அப்பாவியாவே நடிச்சு அப்பாவியாவே வந்து கடைசி வரைக்கும் நடிப்பார். எந்த படத்துலயும் நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவோ ஒரு முரட்டுத்தனமான ஆளாவோ நடிக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இதுதான் அப்படின்றத புரிஞ்சு வச்சிருந்தார். சரிங்க சார், நீங்க அவர் நடிப்பை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த குரு சிஷ்யன் ஒரு பாண்டிங் ஒன்று இருக்குல்ல சார். உண்மையா சொன்னா பாரதிராஜா அவர்கள் இறந்து 17ஆவது நாள் இவர் இருந்திருக்காரு. அவரோட மரணத்துக்கு போகும்போது பாக்யராஜா அவர்களெல்லாம் முடியல, அந்த அளவுக்கு உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாம இருந்திருக்கு. இந்த குரு சிஷ்யன் அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க சார். மரணத்துக்கு போகும்போது பாக்யராஜ் சாரால முடியல எல்லாம் கிடையாது. அவர் நல்லா தான் வந்து ஹெல்த்தியா தான் இருந்திருக்காரு. அவருக்கே தெரியாதுங்க. முந்தா நேத்து குஷ்புவோடைய மகள் திருமணத்துல வந்து கோவால கலந்து இல்ல அந்த ஒரு இழப்பு முடியாதானே சார்? குரு அவர் இறந்திருக்காரு, அந்த ஒரு இழப்பு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு வழி கொடுத்துருக்கும். நிச்சயமா வழியை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா பெரிய அதுவும் ஒரு காரணம் எடுத்துக்கலாமா சார்? பாக்யராஜ் சார் பாரதிராஜா சாருடைய பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு பாண்டிங். அந்த மாதிரி எல்லாம் நீங்க குரு சிஷ்யனை பார்க்கவே முடியாது. பல நேரங்கள்ல வந்து பாக்யராஜ் சாரோட கருத்து வேறுபாடு வந்து வெளியில வந்துருவாரு. ஆனா வந்து கோச்சுக்குவாரு. வந்திருக்கு செல்லம்மா. நீங்க வந்து எனக்கு சிவப்பு ரோஜாக்கள் படம் எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு வாரம் ஒரு 4-5 நாள் தள்ளி வந்திருக்காரு அந்த ஷூட்டிங்கு சிவப்பு ரோஜாக்கள் படத்துக்கு. இங்கதான் எங்கேயோ டி நகர்ல நடந்திருக்கு. அந்த வீடு இல்ல, கமலஹாசன் வீடு, அதுல ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்ப வேற ஒரு உதவியாளர் வந்து இருந்திருக்காரு. அப்ப கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வேணும், இவர் வரலையே 4 நாளா ஊர்ல இருந்து வரலைன்னு யாரோ வச்சிருக்காரு. பேர் என்னமோ பாக்யராஜ் சார். இவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரை தான் பாக்யராஜ் சார் பாரதிராஜா சார் வந்து எப்பவுமே கூப்பிடுவாரு. பாக்கின்னு தான் கூப்பிடுவார். பாக்கின்னு கூடவே இருக்கணும் பாக்யராஜ் சார். அந்த அளவுக்கு திறமைசாலி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரை கூப்பிடாம அந்த வந்தவர் பேர் தெரியல எனக்கு, சுந்தரமோ என்னமோ, சுந்தரம் அது என்னாச்சு, சுந்தரம் இது என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. இது இவருக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. எப்பவுமே டேரக்டர் வந்து நம்ம பேர் தான் சொல்லுவாரு, இன்னைக்கு வந்து வேற ஒருத்தர் புதுசா வந்த ஒரு பேரை சொல்றாருன்னு சொல்லிட்டு கோச்சிட்டே போயிட்டாரு. கோச்சிட்டு ஒரு லெட்டர் எழுதி கையில யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை பார்த்துட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே எங்க பாக்கின்னு கேட்டிருக்காரு. அவர் போயிட்டாரு சார் அப்படின்னோடனே உடனே வந்து கிளம்பி எல்டன்ஸ் ரோட்ல எங்கேயும் வந்து ரூம்ல தங்கியிருக்காரு. அங்க ரூமுக்கு இவரே போய் என்ன படுத்துருக்காரு. என்ன பிரச்சனை உனக்கு என்ன அப்படின்னு இருக்காரு. இல்ல சார் நீங்க என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்ட்டு. என்னைக்குமே நீ தான் வாயா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் வந்து பாரதிராஜா சார் வந்து
கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி செல்ல சண்டைகள் அடிக்கடி வந்து 2 பேருக்கும் வரும். நிறைய கருத்து மோதல்கள் வரும். கருத்து மோதல்கள்னா அந்த நல்ல ஆரோக்கியமான கருத்து மோதல்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கைதி டேரின்னு ஒரு படம் வச்சு கமலஹாசன் ரேவதி நடிச்சாங்கல்ல, அந்த படம் கதை திரைக்கதே பாக்யராஜ் சாரோடது. பாரதி ராஜா சாருக்கு இதை எடுக்க கொடுத்துட்டாரு. அவர் பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்றாரு. இவர் வந்து ஒரு கிளைமேக்ஸ் சொல்றாரு பாக்யராஜ் சார். அந்த கிளைமேக்ஸ் வந்து பாரதி ராஜா சாருக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அவர் ஒரு கிரியேட்டர் தானே, இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு இல்ல சார் இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. 2 பேரும் பேசும்போது ஃபைனலா வந்து பாரதி ராஜா சார் நான் நினைச்சதை எடுக்கிறேன்னு எடுக்கிறாரு. ஏன்னா அவர் டைரக்டர். அப்ப பாக்யராஜ் சாருக்கு அதுல கொஞ்சம் வருத்தம் தான். அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைதி டேரியெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அந்த படம். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அமிதாப் பச்சன் வந்து உடனே கால் பண்ணார் பாக்யராஜ். அதுல கூட அமிதாப் பச்சன் அவர்கள் கூப்பிடும்போது இவர் சொன்னா இல்ல நான் அவரை வச்சுனா படம் பண்ண மாட்டேன், அவ்வளவு பெரிய ஸ்டார் கூப்பிடும்போது இவர் சொல்றாருல்ல சார், இதெல்லாம் எப்படி சார்? அதுதாங்க, உங்க படைப்பு மேல திறமை இருந்துச்சுன்னா, உங்க மேல திறமை இருந்துச்சுன்னா, திறமைசாலிகள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கர்வமா தான் இருப்பாங்க. அப்புறம் அமிதாப் பச்சன் சார் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாரு, சார் நீங்க வந்து எனக்கு பண்ணணும், இந்த கைதியின் டேரி நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு. கதையை கொடுத்துற வேற யாராவது வச்சு பண்ணிக்கங்க டேரக்டர் அப்படின்னு சொல்லி, பாலிவுட் டேரக்டர் வச்சு பண்ணிக்கணும்னா, சார் நீங்க பண்ணணும் சார் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னா, சரி அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார், அன்னைக்கெல்லாம் 85 பீக்ல இருக்காரு, அவருக்காண்டி போய் பண்ணி கொடுத்தாரு. அந்த படத்துல இவர் நினைச்ச கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு. இங்க வந்து 175 நாள் ஓடிச்சு, அங்க வந்து 350 நாள் ஓடிச்சு, அப்படியே டபுளா ஓடிச்சு ஹிந்தி. அதான் அவர் வந்து ஒரு மேடையில சொல்லுவேன் எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனா அப்போ வெற்றிகரமா எப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுது, அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எடுக்க முடியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி கலைக்கு வந்து லாங்குவேஜ் கிடையாதுங்க, பேரிகேட்ஸ் கிடையாது, தடைகள் கிடையாது. கலைக்கு வந்து லாங்குவேஜ், மதம், ஜாதி இந்த உணர்வெல்லாம் கிடையாது. கலைஞன் எப்படின்னா அவன் வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனவன் தான் கலைஞன். அப்படி இருக்கும்போது கலைக்கு இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நீங்க ஒரு டைரக்டரா கிரியேட்டரா, அதுக்கு அவர் டைரக்டர் ஆக்ரி ரெஸ்ட் அந்த படத்தோட பேர். அந்த படத்துக்கு பாக்யராஜ் சார் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அமிதாப் பச்சன் சாருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் என்ன மொழி வேணா பேசலாம், ஹிந்தியில கூட பேசலாம், ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸ் அதை நோட் பண்ணும்போது நம்ம நினைக்கிற பர்ஃபார்மன்ஸ் வருதா அப்படின்றத அவரால் புரிஞ்சிக்க முடியும், உணர்ந்துக்க முடியும். அதான் வந்து படைப்பாளி, கலைஞன், நல்ல கலைஞன். இப்படிப்பட்ட ஒரு ரத்தின கல் வந்து சினிமா வந்து இழந்துச்சு சார். எப்படி அது ஒரு மீட் எடுக்க போகுது சார் சினிமா? சொல்லுங்க. மீட் எடுக்கவே முடியாது. பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு கலைஞனை, பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு மகா கலைஞனை, பாக்யராஜ் சார் மாதிரி வந்து மக்களை வந்து கிட்டத்தட்ட 80ல இருந்து இன்னைக்கு பாருங்களேன் 45-46 வருஷமா பல படங்கள் கொடுத்துனா எல்லா படமே நல்ல படம், எல்லா படமே மக்கள் ரசிச்சு விழுந்து சிரிச்சு, ஹியூமர் டு த கோர் ஹியூமர். இன்று போய் நாளைவான்னு ஒரு படம் எடுத்தார், அதுல கிளைமேக்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்பப்பா எப்படிப்பட்ட படங்கள் கொடுத்த ஒரு மகா கலைஞன். அவர் வந்து மக்களை மகிழ்விச்சவர். அதான் சொல்றேன், ஒரு கலைஞன் அது மக்களை மகிழ்விச்ச கலைஞன், அந்த மக்கள் மனசுல வந்து இடம் பிடித்திருக்கிற கலைஞன். இன்னைக்கு வந்து பாக்யராஜ் சாருடைய மரணம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உணர்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுவோம். ஒவ்வொரு வீட்லையும் தான் வீட்டுல வந்து ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி உணர்வாங்க. அந்த உணர்வை ஏற்படுத்துறாரு பார்த்தீங்களா, அதுதான் அந்த அந்த கலைஞனுடைய அந்த வெற்றி. அதை வந்து பாக்யராஜ் சார் பண்ணியிருக்காரு. அவருடைய சாதனைகள், அந்த திரைக்கதை சாதனைகள் இந்திய அளவிலேயே யாராலையும் இதுவரைக்குமே முறியடிக்க முடியல. இனிமேயும் வந்து அவருடைய சாதனைகளை முறியடிக்க யாராலையும் முடியாது. பாக்யராஜ் சார் தான், அவருக்கு நிகர் அவர் தான். ஆனா அவர் நம்ம இன்னைக்கு இழந்துட்டோங்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனை, துக்கம் தான். அது வந்து வெளிப்படையா சொல்லணும்னா இந்த மாதிரி இழப்பெல்லாம் வந்து சடனா சொல்லும் போது தாங்கிக்கவே முடியாத ஒரு இழப்பா தான் நான் பாக்குறேன். நன்றி சார். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பை பற்றியும், முக்கியமா ஒரு கலைஞர் சாவலாம் ஆனால் அவங்களோட கலை சாவாது, அந்த கலை இருக்கிற வரைக்கும் அவங்க நினைவு நம்ம கூடயே தான் இருக்கும் சொன்னீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி